செவ்வாய்க்கிழமை கரண்ட் சாக்கு. சோதி பாட்டி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம்? கரண்ட் சாக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு சாக்க வச்சு விட்டுருவோம். எனக்கு நடந்த அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் என்னைய ரோட்டில் அறகுறையா ஆட விட்டதுக்கும் அந்த கிழவனை இந்த வாரம் பூரா வச்சு செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு அனுப்பி விடணும். அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, சரியா? அதுக்கு அப்புறமும் நான் போக மாட்டேனே. சூப்பர் சூப்பர். வாங்க பாட்டி வாங்க. கிழமை உள்ளேயே தான் படுத்தடக்கம். அந்த வயிற்றால போனதுல இருந்து எந்திரிக்க முடியல போல. வாங்க சாக்க வச்சு சோழிய முடிப்போம். ஏட்டி 80 வயசுக்கு மேல எதுவும் தப்பு தண்டா பண்ணாலும் ஜெயில போடுவாங்களோ? கண்டிப்பா தண்டனை உண்டு. அத்தை பாட்டி, அந்த தாத்தா எங்க? வயிற்று வலி இன்னும் சரியாகவே இல்லையா, உள்ளேயே தான் கிடக்கான். சரி, நாங்க போய் அவர் என்னன்னு பார்க்கோம். வயிற்று வலியை குணப்படுத்தி விடுதோம். நீ என்னட்டி பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு கிடக்க? என் அறிவுக்கும் திறமைக்கும் டாக்டர் ஆக வேண்டியதுதான். என்ன செய்ய, என் கேரகம் 10ஓட நிறுத்திட்டேன். தங்கராசுக்கு வவுத்தால போய் போய் காய்ச்சல் வந்துட்டு. சுவாதி பாட்டி, காய்ச்சல் வந்துட்டான். இப்ப போய் அவர் எப்படி குளிக்க சொல்ல முடியும்? குளிக்க மாட்டார. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. காய்ச்சலோட யாராவது குளிப்பாங்களா? இன்னைக்கு கரண்ட் சாக்கு வைக்கவே முடியாது, போங்க. நான் பேசுற பேச்சுல அவனே ஓடி போய் குளிப்பான். அப்படி என்ன பேசுதீங்கன்னு நானும் பார்க்க. வாங்க வாங்க போய் அவர் என்னன்னு கவனிப்போம். பாவம் மனுஷன் எந்த நேரமும் படுத்த படுக்கையா கிடக்காரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்புமே சரியில்லையே, ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. சார், என்ன நேரமோ தெரியலப்பா. இந்த மீனராசியா பிறந்ததும் வேதனைப்பட்டு சாவணும்னே தலையில எழுதியிருக்கு போல. மீனராசிக்கு பதிலா கேன ராசினாவது எழுதியிருக்கலாம். தினம் வேதனை. அன்னைக்கு அந்த முட்டை போண்டாவை தின்னதுல இருந்து இன்ன வரைக்கும் வகுத்தால புடுங்குது. மாத்திரைக்கும் அடங்க மாட்டுக்கு. என்ன செய்யனே தெரியல. பேசாம ஊரை பார்த்து போயிடலாம் போல தெரியுது. என்னோய் என்னோய் தங்கராசு அண்ணோய். வயாமது கிளவி வேற வந்து கூப்பிட்டடக்கப்பா. எந்திரிங்க, சோமலாம கிடைக்கிற. பாட்டி, அன்னைக்கு தானே 1 மாசத்துக்கு முந்தியுள்ள முட்டை பொண்டை கொடுத்தோம். அடுத்து இது எங்க இருந்து கிடைச்சது? அதுவா, என் பெட்டியில பார்த்தா 2 மாசத்துக்கு முந்தி வாங்கினது கிடைச்சது. அதான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கிழமை ஞாபகம் தான் வந்தது, எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர். தங்கராசு தாத்தா, தங்கராசு தாத்தா, எந்திரிங்க தாத்தா. நெட்டவழி வந்திருக்கேன். நாகவள்ளி. நாக ட்ரெஸ் போட்டு ஆட வச்சிங்களா, அந்த நாகவள்ளி வந்திருக்கேன். எந்திரிங்க எந்திரிங்க, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய வயசுல இப்படி மட்டமல்லாக கிடந்தா என்ன அர்த்தம்? எந்திரிங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க உடம்பு சரியில்லாம கிடக்கீங்கன்னு அத்தை பற்றி சொன்னாவ. அதான் மறுபடியும் உங்களுக்கு முட்டை பஜ்ஜி கொண்டு வந்திருக்கேன். ஏம்மா, இது வேண்டாமா? அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டமா. தயவு செஞ்சு இதை மட்டும் என் கண்ணில் காட்டாதமா. எனக்கு வேண்டாமா. ஐயா, இது நல்ல முட்டை பஜ்ஜி. வவுத்தால போறத உடனே அடைக்கும். அடைக்கவும் வேண்டாம், துறக்கவும் வேண்டாம். இதை பார்த்தாலே கொம்பிட்டது. தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. சுவாதி பாட்டி, நம்ம இது வேலைக்கு ஆகாது போல தெரியுது. சரி, நான் சாக்கு வச்சுட்டு நீங்க குளிக்க மட்டும் கூப்பிடுங்க. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, இந்த போண்டாவை நான் போய் தின்னுட்டு வரேன். ஆசையில தின்னு போட்டுறாதடி, செத்துருவ. இல்ல, வெளியே குழி தோண்டி புதைச்சிட்டு வரேன். குளிக்க வாங்க. குளிக்க வரணுமா? என்னது கிளவி இப்படி கூப்பிடுது? குளிக்க வாங்க. என்ன இவளும் கூப்பிடுதா? எதுக்கு என்ன குளிக்க கூப்பிடுதீங்க? காய்ச்சல் ஓடி இப்படி சும்மா சும்மா படுது கடந்தா காய்ச்சல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். கவச்சால போயிட்டே தான் இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் 100க்கு மேல காய்ச்சல் அடிக்கும். நாங்க போய் கிணத்துலயும் குளத்துலயும் குளிச்சு காய்ச்சல்லாம் தண்ணியோட போயிரும். எது உயிரா? முன்னாடி எனக்கு அடிக்கிற காய்ச்சலுக்கு குளிச்சாலும் இன்னைக்கு ஜன்னி வந்து செத்துருவேன். என்னன்னாச்சு இப்படி பேசிட்டு இருக்கீரு? நல்ல கீட்டரை போட்டு நல்ல சுட கொதிக்க வெண்ணில முக்கிய எடுத்து ஒண்ணு வச்சுக்கிடுங்களேன். அவிச்ச கறி ரெடி. இல்ல, நான் மாத்திரை போட்டு உறங்கணும். நீங்க 2 பேரும் வெளியே போங்க. இவ்வளவு தூரம் இறக்கப்பட்டு வந்து பேசுதேனே கேக்கீரா? வாரும் குளிக்க வாரும். கையை பிடிச்சு இழுத்து கூட்டு வாங்க. வாங்க அண்ணாச்சி, என்ன இப்படி பண்ணுவீரு? வாங்க, பெரிய மனசு சொல்லுதம்னா கேளுங்க. அட இருமா, வாரேன். நல்ல வெந்நியை போட்டு குளிங்க. காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். காய்ச்சலாவது மண்ணாவதுன்னு நினைப்பீங்க. போ கலவா போ. கரண்ட் சாக்கடிச்சு இன்னைக்கு உளுந்து கிடப்ப பாரு. வாங்க, கக்கூஸ் கிட்ட போய் நிற்போம். ஆணு கத்துற சத்தத்தை கேட்போம். சக்சஸ். விதைச்சவன் வினையதான் அறுப்பான். உன்னைய அறகுறையா ஆட விட்டவனுக்கு இதுதான் இந்த சுவாதி பாட்டி கொடுக்கிற தண்டனை.
என் செல்லம் எங்கே தான் இருந்ததோ இவ்வளோ நாள் லட்டு மாதிரி இருக்கு இந்த பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கை கொடுங்க, இணைந்த கைகள். இணைந்த கைகள். பங்கூசு, இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது. பேசாம அந்த பயலை அவங்க வீட்டுக்கு போக சொல்லு, இல்லைன்னா வேற எங்கேயும் போக சொல்லு. நமக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவையில்லைம்மா. ஆமாம், அவன் எங்கேயோ 11 லட்சத்தை கொடுத்து ஏமாந்துக்கிட்டு நிற்கான். அந்த பொம்பளை இருக்கா பாரு, அவ பேர் என்னது, கோரிலா, இங்கே வந்து கத்துது. கோகிலா அவங்க பேரு, கோரிலா இல்ல. ஆமாம், நீ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் வேற பண்ணு. அது தெரியும், கோகிலாவை தான் கோரிலான்னு. ஏ அம்மா, என்ன பேச்சு பேசுதா? புருஷம்லாம் எப்படித்தான் அவகிட்ட இருக்கானோ தெரியல. இக்கா அந்த பையன் எங்கே ஒளிஞ்சு கிழிஞ்சு நின்று கேட்டுறாம நம்ம பேசுறத. அந்த பையன் சாப்பிடவே இல்லை மதி, அப்படியே ரூம்ல போய் படுத்துட்டான். கேரு, யாருக்கு ரூபா கொடுத்தான்னு சொல்லி அதை வாங்கி அவங்க அம்மா அப்பாட்ட கொடுக்க சொல்லு. என்ன இருந்தாலும் காலேஜ் படிக்கிற பையன் அவ்வளவு ரூபாய் எடுத்தது தப்பு தானேட்டி? ஆமாக்கா. ஏற்கனவே காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் 2வது ஏதோ படிக்கானா. என்ன திட்டி படிக்காம? ஏம்மா, நாங்க பிஇ படிக்கோமா, அவங்க வந்து எம்இ படிக்காங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது. என்ன ஈயோப்பா, ஈதான் அடிக்க அளவு போய். எம்இ படிக்கான அவன் பெரிய பையன், அவன் முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவங்க அம்மா அங்க வந்து கத்துறது தப்பு, அது அவன் இஷ்டம். பணம் எடுத்தது தப்பு தான், ஆனா அவனை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கரெக்டா சொன்னீங்க சுந்தரியத்தை, படிச்சவங்க தான். அப்போ நாங்களாம் முட்டாளுங்கயோட்டி லூஸ் பிடிச்சவள, உங்கள் அம்மையதாட்டி அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அதான்ட்டி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜான்சராணி அக்கா, நீங்க எப்ப பார்த்தாலும் லோட 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 லோடன்னு கத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கத்துறது காதுக்குள்ள வியா 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 வியான்னு கேக்கு. ஏட்டி இந்த காதுக்குள்ள வியா நட்டி கத்துக்குதே, நீ எப்படி சொல்லுதா பாரு. அவ ஏதாவது கோவத்துல சொல்லுவா, சின்ன பிள்ளை தானே. எங்க குடும்ப தலைவர் நீங்க எடுக்கிறதாங்க முடிவு, நீங்க என்ன சொல்லுதீரு? நான் என்ன சொல்ல, பணத்தை மட்டும் அவன் யாருக்கு கொடுத்தாங்கிற உண்மையை அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லட்டும். அதுக்கப்புறமா அந்த ரூபாயை அவன் கொடுக்காம போறான், அது அவனுடைய இஷ்டம். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. மற்றபடி நம்ம வீட்டில் அவன் இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாங்க, அந்த பயலை கூப்பிட்டு சொல்லணுங்க. பாரு தம்பி, நீ யாருக்கோ பணம் கொடுத்துருக்க, நீ இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காவ, அது என்னன்னு சொல்லி நீ அவங்ககிட்ட கிளியர் பண்ணி விட்டுருப்பான்னு சொல்லிடணும். ஏ குண்டக்கா, நான் என்ன சொல்லுதேன்னா, உண்மையை அவங்க அம்மா அப்பாவை இங்கே கூப்பிட்டு வச்சு இதுதான் உண்மை, நான் இவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட சொல்லு. அவன் அந்த பணத்தை வாங்கி கொடுக்காம போகிறான், அது நமக்கு தேவையில்லை. உனக்கோ குண்டு மாமாவுக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது. பெரிய இடத்துலலாம் மோத முடியாது. நாளை பின்ன குண்டு மாமாவை பிடிச்சி உள்ளே வச்சு விடுவோம், பார்த்துக்க. நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல குண்டு மாமா. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த வீட்டை ஆம்பளை தான் முதல்ல போலீஸ் பிடிச்சிட்டு போவோம், அப்புறம் உன்னைய போட்டு கும்மாங்குத்து குத்தி விடுவாவ. இக்க நீங்க சும்மா ஏதாட்டு சொல்லி பயங்காட்டி விட்டுட்டு இருக்காதீங்க எங்க அம்மா அப்பாவையும். ஏட்டி அறப்போத நாய, உனக்கு என்னட்டி தெரியும் உலகத்தை பத்தி? என்னெல்லாம் நடக்கு தெரியுமாட்டி? சினிமால காட்டுற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நேசமா நடக்கு தெரியுமாட்டி? உங்க அப்பாவை கூட்டு போய் உள்ள போய் குமரிட்டாவும் நீ என்னட்டி செய்வ? அவ பெரிய காலேஜுக்கு சொந்தக்காரன் அந்த ஆளு. ஆமா, சான்ஸ் ஒன்று சொல்லுது, யோசிக்க வேண்டிய பாயிண்ட். அந்த மாதிரிலாம் இப்ப நிறைய நடக்கு. ஒண்ணுமே பண்ணாத அப்பாவியெல்லாம் கூட்டு போய் எத்தனை வாட்டி ஜெயில கொண்டிருக்காவ தெரியுமா? கடவுளே, எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்லலக்கா, நிறைய சம்பவங்கள் நம்ம நியூஸ்ல பாக்கோம்ல. அதனால சான்ஸ் பண்ணி சொல்றது யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். இப்ப என்னட்டி பண்ண, ஆளாளுக்கு ஒண்ணுனா சொல்றீங்களா, எனக்கு வவுத்த கலக்குத. என்னத்தை செய்ய, எல்லாருமே கம்பி என்ன போறான் கடைசியில. எத்தனோண்டு பையனுக்கு 11 லட்சம் எதுக்கு? நம்மளாம் ஒரு 11 ரூபாய் இருந்தா கூட ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டுங்க யோசிக்கும். பணக்கார பையன்லாமா, அவனுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல. ச்சே, இந்த அழகான குடும்பத்துக்கு என்னால் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானம். அம்மா ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ நினச்சாலே எரிச்சலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் இந்த குடும்பத்து மேலே பழி விழுந்துட்டேன். பேசாமல் நான் வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்திருந்தா கூட யாருக்கு கொடுத்தேன்னு தெரியாமலே போயிருக்கோம். இப்போ இவங்க குடும்பத்துக்கு தான் கொடுத்தேன்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்ன செய்யனே தெரிலையே. உண்மையை சொன்னால் இசை வீட்டில் போய் அடிச்சு பிடிச்சி அம்மா பிடுங்கிருவாங்களே. அந்த பொண்ணு ரொம்ப பாவப்பட்ட பொண்ணாச்சே, என்ன செய்யனே தெரிலையே. நான் எப்படி இந்த பணத்தை கொடுக்க முடியும்? இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? ச்சே, அவசரப்பட்டு எடுத்து கொடுத்துட்டேன். என்னால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை. அந்த பணத்தை திருப்பி கேட்குறது ரொம்ப தப்பு. பாவம் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் கேட்டால் கூட அவங்களால கொடுக்கவும் முடியாது, எல்லா கடனையும் அடைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நான் அதை மட்டும் செய்யவே மாட்டேன். அப்பா கூட கொஞ்சம் புரிஞ்சுப்பாரு. ஆனால் பண விஷயத்தில் அப்பா ரொம்ப கராரு. மற்ற விஷயமா இருந்தால் அப்பா கொஞ்சம் ஏற்றுப்பாரு. அம்மா சுத்த மோசம். எல்லாரும் மாடியில் இருக்காங்க, என்னதான் பற்றி கண்டிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது. சொல்லிட்டு எங்கேயாவது கிளம்பிடுவோம். இப்போ நீங்கள் தான் இறுதி முடிவை எடுக்கணும். அவன் ஒரு சின்ன குழந்தை,
அந்த மாதிரி பச்சை பிள்ளைய போய் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேனா? அது எவ்வளவு பெரிய தப்பு. என் பிள்ளைகள் மாதிரி தானே அவனுக்கும் வயசு. நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி ராசி ஆகிக்கிட்டட்டும். மற்றபடி என் வீட்டை விட்டு நான் யாரையுமே அனுப்பவே மாட்டேன். அந்த பாவத்தை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். தம்பி தம்பி எந்திரிப்பா. எப்ப என்னப்பா காலில் விழுந்துட்டு கிடக்கு. காம்பி எந்திரி. தம்பி எந்திரிமா. தம்பி கால விழல எந்த தப்பும் பண்ணல, எந்திரி. தம்பி அப்படி தூங்கிறாதப்பா, எந்திரிப்பா. எவ்வளவு சீரியஸான இடத்துல தூங்கிறாருன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க மெண்டல். ஏன் காமெடி பண்ணக்கூடாதாக்கும்? காமெடி இருந்தால் தான் வாழ்க்கையில் வாழ முடியும். எப்பவுமே சீரியஸாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. ஐயோ காமெடியும் பாட்டி. என்னப்பா நீ இப்படி காலில் விழுந்துட்டு கிடக்குன்னு என்னப்பா தப்பு செஞ்ச பாவம்? அங்கிள் ஆன்ட்டி, நீங்க இவ்வளவுக்கு எனக்காக சப்போர்ட் பண்றீங்க. நான் யாருன்னு கூட உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. நான் உங்களுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. ஆனா ரோட்ல கிடந்ததானேங்கிற ஒரே பாவத்துக்காக இனி எங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து உங்க பிள்ளை மாதிரி அன்பா பார்த்துக்கிட்டீங்க. அதனால உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. சொல்லுப்பா, சொல்லு. அந்த உண்மையை கேட்க தான் நாங்களும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். சத்யாவோட கிளாஸ்மேட் இசைன்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு சத்யா கிட்டேயும் சோனியா கிட்டேயும் அழுதுகிட்டு இருந்தது. அவங்க வீட்டில் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால 2ஆம் தரத்து ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதாகவும் அவனே கடன்லாம் அடைக்க போகிறதாகவும் சொல்லி அழுதுகிட்டு இருந்தது. படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதது. என் மனசை ரொம்ப பாதிச்சுட்டு நான்லாம் பணத்துமரில் நிறைய அரியர் வச்சுக்கிட்டோம் ஜாலியாக சுற்றிக்கிட்டும் கிளாஸை கட் பண்ணிக்கிட்டும் அலைகிறேன். ஆனால் ஒரு பொண்ணு படிப்புக்காக இப்படி ஏங்குதா அப்படின்னு என் மனசை அது ரொம்பவே பாதிச்சுட்டு அதனால அவங்க வீட்டு தேடி போய் அந்த கடன் அமௌண்ட்டை நான் தான் அடைச்சேன். ஏன் அந்த எசைனா அந்த ஒரு குருவி மண்டபம் இருப்பல, அவளுக்கு அடிச்ச லக்க பாருங்க. கீதாக்கா, நம்மளும் ஒவ்வொரு மரத்துக்கடையிலேயே உட்காந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுதான், நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேக்காவல. என்ன செய்ய, அதுக்கு நம்ம காலேஜ் பிள்ளையா இருந்திருக்கணும் போல. அப்படி இருந்தா கூட எவனாவது உதவி செஞ்சிருப்பான் போலுக்கு. 10 படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு நாக்கு தள்ளிட்டு, நீங்க வேற காலேஜ். பேசாம ஒரு காலேஜுக்கு போயிட மாட்டி. எதுக்கு? அங்க குப்பையை கூட பிறக்கடாம விட மாட்டாவ, அதுக்கு கூட நம்ம லாய்க்கு கிடையாது. எஸ்ஐக்கு கடன் அடைச்சு விட்டியாப்பா? ஆமா ஆண்டி, இந்த உண்மையவே நான் இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சத்யா கிட்டையும் சோனியா கிட்டையும் சொன்னேன். சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். மெண்டல் பையன் நம்மளெல்லாம் மாட்டி விடுதா எங்க அம்மா என்னை வெளுத்து எடுத்துருமே. கள்ள பிள்ளைகள் வந்த பிள்ளைகளும் ஒரு வாரத்தை சொல்லலையே. ஏம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தது எப்படிமா சொல்ல முடியும்? அப்புறம் நீ போய் கேட்டுட்டினா? சரிப்பா, இப்ப நீ என்ன செய்ய போற? அவங்க வீட்டில் எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க. மீதி பணத்தை அந்த பிள்ளையுடைய படிப்புக்காக பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. நான் எப்படி ஆண்டி அதை பின்னா கேட்க முடியும்? அவங்களுக்கு தான் நான் உதவி செஞ்சுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா இங்க எப்படி கத்துனாங்களோ இதை விட மோசமா எங்க அம்மா அங்க போய் கத்துவாங்க. எப்ப ஒரு 1000 10,000 நாள் நாங்க கொடுத்து உதவி பண்ணிடுவோம். 1 லட்சம் நாள் கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டுருவோம். 10 11 லட்சத்துக்கு நாங்க எங்கப்பா போவ? அது மட்டும் இல்லாம சான்ஸ் ராணி இப்பதான் ஜெயில இருந்து நாங்க எடுக்கிறதுக்கு நிறைய பணம் போட்டோம். இவர் வேற நம்மள கேவலப்படுத்தி விட்டுடாக்கார. இந்த பையன் என்ன நினைப்பான்? இந்த அக்காவை ஜெயில இருந்து எடுத்தீங்களா? கொலை பண்ணியிருக்காங்களா? தம்பி, நீ வேற என்னப்பா என்னைய பத்தி பெருசா சொல்லிட்டு கிடக்க? சின்ன சின்ன திருட்டு கேஸ், அதுவும் பழைய கதைப்பா. நீ சும்மா இறப்பா. சரி தம்பி, இப்ப நீ என்னதான் செய்யலான் இருக்க? என்ன செய்யன்னு தெரியல அங்கிள். ஒரே ஒருக்க எங்க அப்பாட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்லி பார்க்கணும். அதை மீறி எங்க அப்பாவும் கேட்கல, நீ கொடுத்துதான் ஆகணும்ட்டாங்கன்னா நான் தான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டையாவது எப்படியாவது கடனை உடனே வாங்கி கொடுக்கணும். அந்த பொண்ணுகிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். தம்பி, உன்னுடைய இந்த மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன்ப்பா. எப்படி இருந்தாலும் உதவி செஞ்சது திருப்பி வாங்கவே கூடாதுங்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க பத்தியா? நெசமாலுமே நீ நல்லவன்பா. நீ கூட 11 லட்சம் இருந்தா கொடுக்க மாட்டேனாட்டி? எங்க அப்பாட்ட மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்ட்டு நான் பார்த்து சொல்றேன். சரி தம்பி, ரொம்ப போட்டு மனசு குழப்பிக்க வேண்டாம். ராத்திரி நிம்மதியா உறங்கு. நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம். உங்க அப்பாட்ட போய் பேசணும்னாலும் பேசி என்ன ஏதுன்னு பண்ணி பாரு. இல்ல அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிப்போம். சரி ஆண்டி.